ஒரு உண்மையிலே திறமை இருந்திருந்தாருன்னா இந்த மாவட்டம் எவ்வளவு பண்ணிருக்கலாம் ஒரு அமைச்சரா. முதல்ல இந்த மாவட்டத்தை பிரிச்சு இவ்வளவு தொழிற்சாலையில கொண்டு வந்துருக்கலையா, ஒரு விமான நிலையம் வேணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில். எவ்வளவு பக்தர்கள் வராங்க, உலகம் முழுவதும் இங்கே வராங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கா, இந்த பகுதியில் இருக்கா, அந்த நகரத்தில் இருக்குதா? இவர் தொகுதி தானே இது, திருவண்ணாமலை தொகுதி. தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற நகரம் எந்த நகரம்? திருவண்ணாமலை நகரம். அதிக போதைப் பொருட்கள் இருக்கின்ற நகரம் திருவண்ணாமலை நகரம். இதுக்கு ஒரு அமைச்சர், கலெக்டர், எஸ்பி, காவல்துறை எல்லாம் வெக்கக்கேடு. இதெல்லாம் வெக்கக்கேடு. எவ்வளவு போய் வராங்க, அதுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நான் 40 லட்சம் ரூபாய் இப்ப கழிப்பறைக்கு கொடுத்திருக்கிறேன். எங்க கழிப்பறை? இந்த கிரிவலம் பாதையில 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் நான். ஏன்னா இந்த பொதுமக்கள் எங்கெங்க இருந்து வராங்க, கழிப்பறை வசதிகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இப்ப கொடுத்திருக்கிறேன் நான்.